கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 112 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடி இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் இந்தியா தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னை மாநகருக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொல்லுகிற பொழுது இது தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிறார். என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடி நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே, விசுவாச ஜீவியத்தில் இருக்கும்பொழுது இது மேற்சொல்லிய வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போதுன்னு சொன்னால் அப்படியே நம்ம ஸ்கூலில் வாத்தியார் பிள்ளைங்கள் பயப்படுறது போல் அல்ல. கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிற ஒரு காரியம்தான். கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கிற அனுபவம்தான் சரியானது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு அழைத்து அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு காரியம். அவர் சொல்லிட்டாரே, நம்ம அவர் சொல்படி நாம் செய்வோம் என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அதுதான் பயப்படுகிறது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இதே போல் ஆபிரகாம் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டு அவன் புறப்பட்டு சென்று கொண்டு போய்கொண்டே இருந்தான். அந்த குறிப்பிட்ட ஆண்டவர் சொன்ன இடம் வந்தபோது அங்கே கூடாரத்தை போடுகிறான். பிறகு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அங்கே பலிகளை செலுத்தி நிறைவேற்றுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து ஒரு காரியம் சொல்லும்போது கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை யோசேப்பு குறித்து நாம் சொல்லலாம். இந்த தேசத்தில் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த அரண்மனையில் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்றாயிலும் நான் பாவம் செய்யாது கூடாது, பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஆகவே இது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு பயந்து மிகவும் யோசேப்பு சிரமத்தின் மத்தியில் ஒரு வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனால் ஏறக்குறைய ஒரு சரியான வயது, இந்த வாலிப வயதில் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி தேசத்தில் அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே அருமையானவர்களே, அதுபோல் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடிக்கு ஆபிரகாம் வாழ்ந்தார், என்றென்றைக்கும் அசைக்கப்படாதபடிக்கு யோசேப்பு வாழ்ந்தார். அதுபோல் நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வார்த்தை நாம் பிறகு நாம்
சந்திக்கலாம், கேட்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை வசனங்களை தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நன்றி.